சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, நிஃப்டி சார்ட் இன்னையோட நிஃப்டி பார்த்துடலாம். ஸோ நாளைக்கு எக்ஸ்பைரி இருக்கும், இன்னையோட லெவல் பார்த்துடலாம். ஓகேங்களா? ஸோ மார்க்கெட் வந்து அந்த 3 months கேண்டில் இருக்குல்ல, லாஸ்ட்டு 3 கேண்டில் அந்த லெவலில் தான் இருக்குது, சப்போர்ட்டில் இருக்குது ஆக்சுவலாக. ஓகேங்களா? ஸோ இந்த லோ இது பண்ணிக்கோங்க, இந்த ஹை சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதை அப்படியே போயிட்டு நம்ம என்ன பண்ணலாம், டே சார்ட்டில் மாற்றிக்கலாம். டே சார்ட்டில் மாற்றிட்டு மார்க்கெட் இந்த லோ பிரேக் பண்ணிச்சுன்னா மறுபடியும் டவுன் ட்ரெண்ட். ஓகேங்களா? கொஞ்சம் டவுன் ட்ரெண்ட் வரதுக்கான சான்சஸ் இருக்கும். பிரேக் ஆச்சுன்னா நம்ம அடுத்த நான் டார்கெட்னு உங்களுக்கு கொடுக்குறேன். ஓகேங்களா? 24,567 இது லோ. ஹை என்ன, 26,362 26,362 இது ஹை. ஓகேங்களா? இது லோ. ஹை. இப்போது மார்க்கெட் வந்து இந்த ரேஞ்ச் பவுண்டில் இருக்கிறதுனால டேவில் இருக்குது. இந்த 24,567 பிரேக் அவுட் பண்ணலை அப்படின்னா மார்க்கெட் மறுபடியும் என்ன ஆகலாம்னா மறுபடியும் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கும். ஸோ இங்கேருந்து என்ன ஆகும், மறுபடியும் இந்த லெவல் போகிறதுக்கான லெவல் இருக்கும். இங்கே நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, ப்ரெஷ்ஷு இந்த லெவலை மார்க் பண்ணிட்டு லோவாக மார்க் பண்ணிட்டு மறுபடியும் ஐ வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணிக்கலாம். இந்த கேப்பை இன்றைக்கி ஃபில் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்கும். ஸோ இன்னையோட ட்ரேடிங் செக்ஷனோட லெவல் இதுதான். இல்லை இன்றைக்கி வெயிட் பண்ணால் தான் நாளைக்கு நமக்கு ட்ரேடிங் எப்படி இருக்கும்னு நமக்கு சொல்ல முடியும். சேம் டைம் வந்து இந்த கேண்டில் வந்து நமக்கு ப்ளஸ்ஸாக முடிஞ்சிருக்கு. நேதோட கேண்டில் இந்த லோ மறுபடியும் மார்க்கெட் வந்து ஒன்ஸ் இந்த கேண்டிலை பிரேக் பண்ணிச்சுன்னா இன்க்ரீஸ் ஆகலாம், இல்லைனா டவுன் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்கும். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.